ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டின் நம்பர் வந்துட்டு ஸோ அந்த வகையில் வந்து 2 மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் மெயிலில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு இப்படி 2 மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் அதை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். வராதாக்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அந்த வகையில் எனக்கு 2ஆம் தேதி வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. அதோட வந்து இதில் பாஸ்வேர்ட் வந்து அதாவது நீங்கள் இந்த கீழே பிடிஎஃப்னு சொல்லி இருக்கு தானே, அதை கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அதாவது 10 கேரக்டர் கொண்ட ஒரு பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எப்படின்னு சொன்னால் உங்களோட நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் 5 லெட்டர்ஸும் லாஸ்ட் நேமில் பின்னிக்கு இருந்து 5 லெட்டர்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களோட இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களோட இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகலை என்று சொன்னால், அதாவது பாஸ்வேர்ட் இன்கரெக்ட்னு சொல்லி தான் கூட நிறைய பேருக்கு வருது. ஸோ அந்த வகையில் அதில் பாருங்கள் 1944ன்னு சொல்லி அவங்களோட கால் சென்டர் இருக்குது. ஸோ அந்த கால் சென்டருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து அறவிடுவாங்க. ஸோ அதால் வந்து உங்களோட பேலன்ஸை வந்து அதாவது கால் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அது மட்டுமல்ல, இதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட என்ஐசி நம்பரை மட்டும், அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ஐசி நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த என்ஐசி நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டை வந்து அவங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அடித்து இதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் வந்து இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ அதாவது 10 கேரக்டரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் கரெக்டாக வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ராங்கானு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்ட் இப்படி தான் வரும், பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் என்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். பாஸ்வேர்ட் இல்லாமல் வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ண இயலாது. ஸோ அந்த வகையில் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணினோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், இது வந்து முதலாவது 2 மெயிலோட சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களோட டிஐஎன் நம்பர். இதில் பாருங்கள், இதில் 9 இலக்கங்கள் கொண்ட நம்பர் நீல கலரில் வரும். அதே மாதிரி இதில் பின் நம்பர்னு சொல்லி இருக்குது பாருங்கள், அந்த நம்பரும் வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த நம்பரையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோட என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் எதுவும் டவுட்ஸுகள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைண்டா என் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.